சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த கால வேளையிலுமே துதித்து ஸ்தோத்தரிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடத்தி வந்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். உடைய பாவத்தை எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். நம் யாவரும் கண்களுக்கு ஒரு நிமிடம் செவித்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கலாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் பிதாவாகிய தெய்வமே, நாங்கள் வரவேற்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி பரலோக மகிமையினால் எங்களை நிரப்புகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, நன்றியோடு வரவேற்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை தந்து ஆவியானவர்களை நடத்துகிறீரே, நன்றி சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். திரிய தெய்வமே, உண்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனை தொடக்க முதல் முடிவடைகிறோம். உங்க பிரசன்னங்களை அற்புதப்படியே செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை பங்கெடுக்கிற அத்தனை பேர் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. வர தடைப்பட்ட அத்தனை பேரை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். சீக்கிரம் அழைத்து வருகிறார்கள். அற்புதங்களை காண செய்யும் உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், கனத்தை ஏற்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்தை முத்தமிட்டு ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் எங்கள் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் எபிமினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை பாடி உங்களுடைய பாதத்தை பணிந்து ஆராதிப்போம். உப்பாதம் பணிந்து என்னாலும் புதிய உங்களை யாரை நான் பாடுவேன். உங்களுடைய அன்பு எங்களை ரட்சித்தது. உங்க அன்பு ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆற்றத்தை உயர்த்தி அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக நாம் பாடி வைக்கும். ஆமென். நெருக்கப்பட்ட காலத்தில் நமக்கு அவர் துணையாக இருந்தார். அவரை நெருக்கத்தின் நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் அவர் நமக்கு பதிலை தந்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆராதனை நெருக்கப்பட்ட சூழ்நிலையோடு ஒரு வேலை வந்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட வார்த்தை நான் ஹல்லேலூயா, ஓ வாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆடலிலிருந்து உணர்ந்து ஆடலிலிருந்து அவருக்கு மகிழ்ச்சியாக பாடி மேம்படுத்துவோம். நெருக்கத்திலேயுமே அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டதும் அலைந்திடாமல் தீவிரமாய் வந்தேன்.
தாங்கினீரே, காத்துக் கொண்டீரே, பாதுகாத்தீரே என்று சொல்லி பயபக்தியோடு பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லி ஆடி கொள்ளுவாமே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். இசைக்கும் அழைத்திடாமல் நீரே என்னை தாங்குகிறீர். இசைக்கும் தெய்வமே எனக்கு இறைவா அவரை பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறது. ஆமை நேரத்தில் கல்வாரி ரத்தத்தின் மகிமை நம்மை சுத்திகரிக்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவார், அவர் உயிர்ப்பிப்பார், அவர் ஆளுகை செய்வார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவன் ஹல்லேலூயா உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை
ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஒரு முகம் நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. என் இதய தெய்வமே, நான் உள்ளத்தின் ஆட்படுத்து ஓ பாடி மெய்ப்படுத்தும் கிருபையை எனக்கு கொடுத்தபடினாலே நன்றிகளை இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஏழைகளின் பலன், நீர் எளியோரின் ராஜன். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பாடி மெய்ப்படுத்த வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஈடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஈடப்படுவதில்லை. அம்மியோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. அம்மியோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. ஈஸ்வரராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஈடப்படுவதில்லை. சோதரோகி உமது முகம் நோக்கி அடியோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. அடியோரை தேவனே ஈஸ்வரராஜா, ஈஸ்வரராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சுரபாவே இரக்கத்தின் சிகரம் நீரே. ஈஸ்வரராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உங்கள் பாத்திரம் என்று தீரவரையும் கல்வதில்லை. உங்களின் பாத்திரம் என்று தீரவரையும் கல்வதில்லை. ஒன்றுக்கும் உதவாகும் என்று தீயவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாகும் என்று தீயவரையும் சொல்லுவதில்லை. ஈஸ்வரராஜா, ஈஸ்வரராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரப்பா, இரக்கத்தின் சிகரம். ஈஸ்வரராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் மறைத்தவர்கள் ஈடப்படுவதில்லை. God.
துதிக்கு பார்க்கிறே துதிகளின் மத்தியில் வாசம் செய்தே மகிமைக்கு பார்க்கிறே பூவின் சேராமிகள் விரும்பி பாடிக்கொண்டு துதிக்கு பார்க்கிறே துதிகளின் மத்தியில் வாசம் செய்தே மகிமைக்கு பார்க்கிறே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே ஓ திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவாவும் நாமத்தை நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே அவர் செய்த நன்மை நினைத்து உள்ளத்தின் ஆழத்துறது நீங்க செய்த நன்மைக்காக நன்றி ஆனவர்கள் ஹல்லேலூயா உடைய பாதத்தை பணிந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் இப்போதானவரே உடைய நாமத்தை மாற்றினால் பாடி மையப்படுத்த வந்திருக்கிறோம் ஏழு பெண்களும் சேராகின்றனர் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் நாங்கள் உண்மை ஆராதிக்க போகிறோம் எங்களை ரட்சித்தீர்களே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆராதிக்கிறோம் என்னை மீட்டெடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம் எனக்கு அபிஷேகத்தை தலைமை ஊற்றினீரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம் என் தோல்வியை ஜெயமாய் மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம் அவர் செய்த நன்மை ஆற்றினார் கர்த்தருக்கு நன்மை செய்தபடினார் அவரை நான் ஆடு கர்த்தரை ரட்சித்தபடினார் அவரை நான் உயர்வு கர்த்தரை அபிஷேகம் பண்ணினபடினார் தரித்திரருக்கு ஆராதனை மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆமென் கர்த்தருக்கு ஆவியின் வரத்தை கொடுத்தபடினாலே அநேகருக்கு சாட்சியா தேவன் கொடுத்த ஆவியின் வரத்தை பயன்படுத்தி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும் ஆண்டவரே ஆராதிப்பதை சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி மேம்படுத்த போகிறோம் அவர் நாம் செய்யும் கடலை அவர் அடைக்கிறார் ஹல்லேலூயா அக்கினி மதிலாய் நம் நடுவில் வாசமடைகிற தேவனாக இருக்கிறார் ஒரு அதிசய தேவன் உணர்ந்து பாடுவா நாம் செய்யும் கடலை அமைதிப்படுத்திய கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் நம்மை ஆளுகை செய்ய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம் அவர் ஏழைகளின் தேவன் அவர் எளியோரின் ராஜன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் ஆமென் வாசம் செய்யும் அதிசய தேவன் சென்று சொல்லுமாமே வாசம் செய்யும் அதிசய தேவன் ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்த பாடுவே செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்த
கிருபை என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பி என்று ஹல்லேலூயா. சங்கீதம் 89:2 படி அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவர் சந்ததிக்கும் சதா காலமும் அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 சாமுவேல் 22:51 படி சதா காலமும் கிருபையுள்ள தேவன் நமக்கு கிருபையை செய்கிறார். ஹல்லேலூயா. உடைய கிருபை நிமித்தம் எங்களை ரட்சித்தீரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உடைய கிருபை மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். 13ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின்படி நான் உடைய கிருபை மேல் நம்பிக்கை வைக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இந்த கிருபை உணர்வு. ஆமென். உங்க கிருபை நம்ம எல்லாம் வாழ முடியாதப்பா. உங்க கிருபை நம்ம எல்லாம் ஒன்று முடியாது. ஹல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமாவையே வாஞ்சித்து அதுவே கதறுகிறது. ஆமென். உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். ஆமென். 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கிருபை எங்களை ஆளுகை செய்யும்படியா இந்த ஆராதனை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனை பார்க்கிறோம். ஒரு கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். 63ஆம் சங்கீதம் 3வது வசனத்தின்படி ஜீவனை பார்க்கிறோம். உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. ஷஹரதுரபா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பருகும். என் ஆத்மா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பருகும். என் ஆத்மா வாஞ்சிக்குதே. இருந்த நடைக்கலம் இருந்த கோட்டை என் ஜீவனும் நீரே. இருந்த நடைக்கலம் இருந்த கோட்டை என் ஜீவனும் நீரே. எந்த கமலையே எந்த ரட்சகரே உந்தன் கிருபையா வாழ்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
உங்க பிரசன்னத்திற்குள்ளாக நாராயண அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சர்வவல்லமையுள்ளவரே, அழகுள்ள நிரந்தரமா உந்தன் கிருபையா உங்க கிருபை இந்த ஆராதனைகளை எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத எங்களையும் உங்க கிருபையினால் உருவாக்குனீங்க. உங்க கிருபையினால் எங்களை நடந்து கொண்டு இருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 7வது மாதத்தில் ஹல்லேலூயா கடைசி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை அவர் எஜமான அழிந்து போகிறதான நம்முடைய ஆத்துமாவை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். அழிந்து போகிறதான ஓ ஸ்தோத்திரம் நம்மை அவர் இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, கிருபையை தந்து, ரட்சிப்பை தந்து, அபிஷேகத்தை தந்து, ஓ ஆவியின் வரங்களை தந்து எனக்கு அநேகருக்கு நம்மையும் ஆண்டவர் ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துகிறார். ஏன் நம்மை ரட்சித்தார்? அவருடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தை பிரகடனப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தை மேம்படுத்த உங்களுக்கு நாடு தந்து. ஹல்லேலூயா. எஜமானனே, எஜமானனே, உன் சேவைக்காய் என்னை ஆண்டவரே, எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை செய்து முடிக்க எங்களுக்கு ஓ ஆவியானவருடைய வரங்களை தாரும். ஷலரதுரமா ரிகதுரமா ஷதுரமா பாபா. ஹல்லேலூயா. ரகதுலனரதிய ஷஹரதுரமா ஓரமா தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா. கைகளை கொண்டு எஜமானே
குயவன் கையிலுள்ள களிமணை போல ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, என் சித்தம் செய்ய அல்ல உங்க சித்தத்தை செய்ய எங்களை நீர் அணைத்துக் கொள்வீராக. ஆராதனை ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பும் பொழுது, நம்மை அவருடைய சித்தத்தின் பாத்திரமாய் அவர் அணைத்து சுய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் சித்தம் செய்ய குயவன் கையில் உள்ள களிமண் அனைவருக்கு முன்பாகவே கெட்டு போனாலும் அதை அவர் சித்தத்தின்படி
அவர் மனைந்து கொள்கிறவராக. அப்படிதான் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் அவர் சித்தத்தின்படி நம்மை மனைந்து கொள்வாரா? தொடர்ந்து தேசத்துக்கு வேலை செய்யும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கை செய்யும், பிரசனத்தினால் முடிக்கொள்ளும், சூழல்களை மாற்றி எல்லாவற்றோட கருத்தை ஒப்புக்கொள்ளும். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தின் பாதையில உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு நீங்க கைப்படுகிற ஆண்டவரே கைடன்ஸோடு அதை செயல்பட ஒப்புக்கொள்ளும். கர்த்தர் 7வது மாதத்தில் ஆண்டவரே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்களை ஒரு விஷயம் நிரப்பினதற்காக சொல்லு. தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏபி மினிஸ்ட்ரி சார்பாக ஒரு விஷயம் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் தொடர்ந்து குறைகளை நிறைவாக்கும் தேவன் என்கிற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக பார்த்து நாம் செவித்து படிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த வார்த்தையின்படி நடத்துவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பூரண கிரியை செய்ய கடவுது என்று இந்த வசனத்தை அவர்கள் கொடுத்தார். காலத்தில் ஒன்றிலும் குறைவு இராதபடிக்கு குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது ஒரு மனிதனை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். ஏன் மனிதனை நிறைவாக்குகிறார்? ஆண்டவர் படைத்தது அத்தனையும் ஸ்தோத்திரம் நிறைவாய் இருந்தது, குறைவில்லாமல் இருந்தது. வானத்தை உண்டாக்கினார், வானத்தில் ஒரு குறைவும் இல்லை. பூமியை உண்டாக்கினார், பூமியில் ஒரு குறைவும் இல்லை. செடிகளை உண்டாக்கினார், எல்லாம் நிறைவாய் இருந்தது. நல்லவர். அதை ஆண்டு கொள்ளும்படியாய் மனிதனையும் உண்டாக்கினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதையும் ஆண்டவர் அற்புதமாய் உண்டாக்கி இந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுத்தார். பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டதான மனிதன் குறைவுள்ளவனாய் மாறினான். தேவனுக்கும் மனிதனுக்கு உண்டான உறவில் குறைவுபட்டது, பிளவுபட்டது. கர்த்தர் நல்லவர். அதை நிறைவாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவங்களை செய்ததான மனிதன் மீட்கப்படவும் மீட்புக்கு ரட்சிப்பை தரவும் இயேசு கிறிஸ்துவானவர் பலியாகி சிலுவையின் ரத்தத்தை செஞ்சு சிலுவையிலிருந்து அவர் நமக்கு மீட்பை தந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான உறவு பிளவுபட்டிருந்ததை ஐக்கியப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நல்லவர். நிறைவு என்றால் என்று நாம் பார்க்கிறோம். குறைவில்லாதது, மகிழ்ச்சியாய் இருப்பது, சந்தோஷமாய் இருப்பது, மன நிறைவாய் இருப்பது, முழுமையடைவது, அதுதான் நிறைவு. ஆண்டவர் எல்லாவற்றையும் முழுமையாக, சமாதானமாக, சந்தோஷமாக ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்டதெல்லாம் முழுமையாக இருந்தது. அனுபவிக்கக்கூடிய மனிதனாகிய ஆதாம் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடினாலே குறைவு பண்ணான். குறைவு பெற்ற மனிதனை நிறைவாக்கும்படியான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவனை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும்படியா சிலுவையினால மீட்டார். அந்த நல்லவர் ஒரு நாம் மகிமை கொடுத்தார். முதலாவது ஒரு மனிதனை ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்கி நிரப்பி ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். திருப்தி என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. மகிழ்ச்சி என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. சந்தோஷம் என்பது ஒரு நிறைவை குறிக்கிறது. நல்லவர். முதலாவது மனிதனை நிரப்பினவர். 2வது வாரத்தில் பார்த்தோம், அவர் ஆலயத்தை தன்னுடைய ஸ்தோத்திரம் ராஜரீக ஆசாரிய ஸ்தோத்திரம் வஸ்திர துங்களால் ஆலயத்தை நிரப்பினார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சுருக்கமாக. இதெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்துவிட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்காக நாம் நிறைவடைபடி மற்றவர்களை நிரப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க மற்றவர்களை நிரப்ப போகிறார். ஆசீர்வாதம் என்பது ஒரு நிறைவு. கர்த்தர் நல்லவர். நீங்க ஆண்டவர் நம்மை நிறைவாக்குகிறதற்கு தேவன் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். அவர் அதான் சொல்கிறார், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.
எபேசியர் 1:23 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய தேவன். அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். ஆலயத்தை நிரப்புகிறவர், மனிதனை நிரப்புகிறவர், நம்முடைய தேவைகளை அவர் நிரப்புகிறவர். இன்றைக்கு நமக்கு பதில் மற்றவர்களை நிரப்ப போகிறார் இந்த வாரத்தில். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அநேக காரியங்களில் நமக்கு நடக்காத காரியங்கள் மற்றவர்களுக்கு நடக்கும். நாம் ஜெபிப்போம், சில காரியங்கள் நமக்கு வாய்மையாகாது. மற்றவர்களுக்கு ஜெபித்து வருவோம், ஆனால் அவர்கள் வாழ்வில் ஜெபித்த உடனே அற்புதங்கள் நடக்கும். அது நல்லவர். நாமும் மகிமைப்படுவதாகும். நமக்கு உடனே ஒரு சந்தேகம், நாம் ஜெபித்த நபருக்கு எல்லாம் நிறைவாய் கிடைத்தது, ஆனால் நமக்கோ குறைவாய் இருக்கிறதே என்று சொல்லி நாம் சில வேளைகளில் சோர்ந்து போகிற சூழ்நிலை கூட உண்டு. அது நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அது நல்லவர். நமக்காக நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட மற்றவர்களை நிரப்புகிறார். அல்லேலூயா. அவர் நிரப்புகிறவர். வானத்திலிருந்து இறங்கி, எபேசியர் 4:10 வாசிக்கிறோம், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தவர். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவர் வானங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறி சென்றவர். ஆமென். நல்லவர். முதலாவது மனிதனை நிரப்பினவர், ஆலயத்தை நிரப்பினவர். அடுத்தது நமக்காக மற்றவர்களை நிரப்புகிறார். ஏன் நிரப்புகிறார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 41:17-19 வரைக்கும் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41. இது எல்லாருக்கும் 7 வருடம் என்னாச்சு? பலனை கொடுக்கிற வருடம். ஆமென். 7 வருடம் அந்த எகிப்தின் தேசத்தினுடைய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி அவர் சொப்பனத்தை கண்டு யோசேப்பின் இடத்தில் சொல்லும்போது, யோசேப்பு அங்கே இதுக்குரிய காரியங்கள் சொல்லும்போது, கர்த்தர் நல்லவர். யாக்கோபுடைய குடும்பத்திற்காக எகிப்து தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தினுடைய பண்டக சாலை நிரப்பப்பட்டிருந்தது. இது எகிப்தினுடைய ஜனங்களுக்காக நிரப்பப்படவில்லை, மாறாக யாக்கோபுடைய குடும்பம் அங்கே பலனடையும்படியா இந்த யாக்கோபுடைய குடும்பத்திற்கு போஷிக்கத்தக்கதான அந்த பலனை, இங்கிருக்கிற அந்த பஞ்சத்தின் குறைவை மாற்ற ஆண்டவராகிய தேவன் ஒரு திட்டத்தை வைத்து யோசேப்பின் மூலமாய் அந்த எகிப்தின் பண்டக சாலையை நிரப்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் நடக்காத சில காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், இல்லாத காரியங்கள் மற்ற இடங்களில், மற்ற குடும்பத்தில் நிரப்பப்பட்டிருக்கும், மற்ற தேசத்தில் நிரப்பப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவைகளை யாருக்காக எகிப்தின் தேசத்தின் பண்டக சாலை நிரப்பப்பட்டது? யாக்கோபின் குடும்பத்தாருக்காக அங்கே அந்த எகிப்தின் பண்டக சாலை நிரப்பப்பட்டது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அதை நிரப்பினார்? ஆதிகாரம் 46:3 அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாசிக்கலாமா? ஆதிகாரம் 46:3. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பேசவாவுக்கு போய் பலியிட்டான். இஸ்ரவேல் தரிசனமாகி கூப்பிட்டார். ஆமென். நான் தேவன், நீ பயப்பட வேண்டாம், அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்.
430 வருடம் பாடுகள் அனுபவித்ததான இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் இந்த யாக்கோபின் குடும்பத்தை, இஸ்ரவேலின் குடும்பத்தை போஷிப்பதற்காக தேசத்தை நிரப்புகிறார். நமக்காக தேசத்தை, நம் குடும்பத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்காக மற்ற தேசத்தின் பண்டகசாலையை நிரப்புகிறார். ஏன் நிரப்புகிறார்? அதை அனுபவிக்கிற வாக்கியத்தில் அங்கே இவரை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற எகிப்தின் பண்டகசாலையை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17:14. இங்கே ஏலியாவுக்காக அங்கே சாரிபர் அந்த வீட்டினுடைய பாத்திரத்தின் எண்ணெயை ஆண்டவர் நிரப்புகிறார். வாசிக்கலாமா? 17:14. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் செலவழிந்து போவதும் இல்லை. நல்லவர். இந்த ஏலியாவை தீர்க்கதரிசியை போஷிக்க அந்த வீட்டினுடைய பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஏன் நிரப்புகிறார்? இவர் அங்க தங்கி இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்துல, அந்த வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைவிலே ஆகாதபடி நிறைவாக்கினார், அதை நிரப்பினார். நமக்காக மற்றவர்களை நிரப்பும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நமக்காக மற்றவர்களை நிரப்புகிற தேவன் ஏன் நிரப்புகிறார்? நமக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கும்படியாய், சூழ்நிலையை மாற்றும்படியாய் அங்கே இந்த எண்ணெயும் மாவும் செலவழிந்து போகாதபடி அங்கே அவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ரூத் 1:6 வாசிக்கும் போதுதான் ரூத் மோவாபியர்களுடைய அந்த தேசத்தினுடைய பெண்ணாக இருந்தாலும் ரூத்துக்காக போவாஸ் நிலத்தை நிரப்புகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அங்கே ரூத் எடுத்த தீர்மானத்தின்படி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த பொழுது அங்கே ஸ்தோத்திரம், இவர்கள் அந்த கதிர்களை பொறுக்குவதற்காக அந்த இடத்தை நிரப்பவில்லை, மாறாக அந்த கதிருக்கு சொந்தமாகும்படியால் கர்த்தர் நடத்தி வந்தார். அந்த போவாசின் நிலத்தை ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா. ரூத்துக்காக போவாஸ் என்கிற நிலம் தானியத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா ஆண்டவர் வெயிட் பண்ணி நேரா கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறார். அல்லேலூயா. நல்லவர், நாம் மகிமைப்படுவதாக. ஏன் இதை செய்கிறார்? மோவாபிய ஸ்திரியாக இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினால், தேவன் மேல் அன்பு வைத்தபடினால், நீ ஆராதிக்கிற தேவனை நானும் ஆராதிப்பேன் என்று ஒரு முடிவு எடுத்தபடினால் இந்த ரூத்துக்காக ஒரு போவாசின் நிலத்தை நிரப்புகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக மற்றவர்களை நிரப்புகிறார். ஏன்? அங்கே நாம் திருப்தி அடையும்படியால், நம்முடைய சூழ்நிலையை மாற்றும்படியால் கர்த்தர் நமக்கு பதில் மற்றவர்களை நிரப்புகிறார். ஆமென், கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் 4:3 வாசிச்சா தெரியும். இங்கே எலிசா போயிருக்கிறார். அங்கே பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை நன்றாக தெரியும். கடனுக்காக 2 பிள்ளைகளையும் அவர்கள் அடிமையாக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4:3. 2 ராஜாக்கள் 4:3 1 வாசிக்கலாம் தெரியும். 3 வாசிக்கலாம். நீ போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் பாத்திரங்களை வாங்கி அது உள்ளே போய் உள்ளே இருந்து கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். பூட்டிக் கொண்டு
கொடுக்க ஆமென் நிறைந்த பின்பு இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேறு பாத்திரம் இல்லை. இங்கே ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. அவன் ஒரு ஊழியக்காரன். அப்ப அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த தீர்க்கதரிசி கிட்ட அந்த பெண்மணி சொல்லுகிறார், உம்முடைய ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனா இருந்தவர் கடனை வைத்து மரித்து போனார். சூழ்நிலைமை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை. நல்லவர் என்று நாம் மகிமைப்படுவதாக. அந்த சூழ்நிலையில் 2 பிள்ளைகளை அடிமையாக்கும்படியான சூழ்நிலை. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பாத்திரத்தை வாங்கும். அல்லேலூயா. நமக்கு பதில் பக்கத்து வீட்டு பாத்திரங்களை நிரப்புகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். யாரை ஆசீர்வதிக்க? பக்கத்து வீட்டுக்காரரை அல்ல, நம்மை ஆசீர்வதிக்க பக்கத்து வீட்டு பாத்திரங்களை நிரப்புகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் மகிமைப்படுவதாக. நம்மை ஆசீர்வதிக்க, நம் பிரச்சனையை மாற்ற போய் சொல்றாரு, எல்லாரையும் வாங்கிட்டு வா. நம்ம போய் வாங்கினோம்னா எல்லாத்தையும் ஒரு சொட்டு எண்ணெய் போடும், அவ்வளவுதான், எல்லாம் நிரம்பிடுச்சு. நிரம்பிட பாத்திரம் வேற எதுவும் யாரெல்லாம் கொடுத்திருப்பாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாருமே கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த அதாவது நம்ம ஸ்தோத்திரம் நல்லவர். வேற மொழிக்காரங்க கொடுத்திருக்கலாம், வேற இனத்துக்காரங்க கொடுக்கலாம், யாரு கொடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிரப்பப்படும். ஆமென். யாருக்காக நிரப்பப்படும்? நமக்காக நிரப்பப்படும். அந்நிய குடும்பத்தில் போய் பாத்திரங்களை வாங்கி அதை இந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த பாத்திரங்கள் நிரம்பின. அந்த பாத்திரத்தின் எண்ணெயை வைத்து இந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற அல்லது அவருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இப்படிப்பட்ட கடன் சுமையில் இருக்குமே, ஆனால் உங்க பாத்திரத்துக்கு பதிலாக அயலார் வீட்டினுடைய பாத்திரத்தை கொண்டு வந்து அதை வைத்து கதவை பூட்டி அவர் சொன்னபடி செபிக்கும் பொழுது அந்நிய பாத்திரங்கள் நிரப்பப்படும். யாருக்காக? தேவனை ஆராதிக்கிற நம்முடைய குடும்பங்களுக்காக அந்த பாத்திரங்கள் அத்தனையும் நிரப்பப்படும். அது எந்த ஜனமோ, எந்த குலமோ, கோத்திரமோ, எந்த மொழியோ, எந்த கலாச்சாரமோ அது முக்கியம் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்துட்டாக்க, கதவை பூட்டியாச்சுன்னா, ஜெபித்தாச்சுன்னா, சொன்னபடி செய்தா யார வேணாலும் கொடுத்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கொடுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கொடுத்திருப்பாங்க. அது அங்க முக்கியம் இல்லை. அந்நிய பாத்திரங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தால் அது நிரப்பப்படும். அல்லேலூயா. என்ற நல்லவர் யாராயிருந்தாலும் ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். நமக்காக மற்றவர்களை நிரப்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க முதலாவது பார்த்தோம், எகிப்தின் தேசத்தில் ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் நல்லவர். யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, போஷிக்க அந்த தேசத்தின் பண்டக சாலையை நிரப்புகிறவர். இந்த நேரத்திலும் நமக்காக தேசத்தை நிரப்புகிறார். தேசத்தை ஆளுகிறவர்கள் யாராயிருந்தாலும் நமக்காக தேசத்தை நிரப்புவார். ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், செழிப்பினார், நிரப்புவார், தானியத்தினார். ஆமென். அல்லேலூயா. நம்மை போஷிக்க கர்த்தர் நல்லவர். அடுத்தது ரூத்துக்காக போவாசின் நிலத்தை நிரப்பினவர் நமக்காக. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார், உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க போவாசின் நிலத்தை நிரப்புகிறவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார். தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்காக எதிர் நாட்டு படையினர் குதிரை படையோடு மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். எஜமானனே, உம்மை அழிப்பதற்காக எதிரி படையினர் குதிரைகளோடும் ரதங்களோடும் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று அங்கே அவன் சொல்லுகிறான். அது நல்லது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்களுடைய கண்களை திறந்தரலும் என்று சொன்னபோது, உங்களுடைய கண் திறக்கப்பட்ட பொழுது ஸ்தோத்திரம் நடந்தது என்ன? அந்த மலையின் மேல் அக்கினி ரதங்கள் நிறைந்த குதிரைகள் அவர்களை சுற்றிலும் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான
கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளோடு நம்மை மேற்கொள்ள ஸ்தோத்திரம், சில ஆயுதங்கள், சில பிரச்சனைகள் மேற்கொள்ள வந்தாலும் என் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவனாக இருக்கிறார். அவன் கண்களை திறந்த போது அவன் எதிரி படையினுடைய குதிரைகள் அது நார்மலான குதிரைகள், ஹல்லேலூயா, எல்லா குதிரைகளைப் போல அது இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி சுற்றிலும் இருக்கிற குதிரைகள் அக்கினிமயமான குதிரைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அக்கினிமயமான குதிரைகள்? கர்த்தர் நல்லவர். அவர் அக்கினி ஜுவாலையில் பிரகாசிக்கிற கர்த்தர். அந்த குதிரைக்கு இந்த குதிரைக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அது சாதாரண குதிரை. கர்த்தர் நல்லவர். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் பார்த்தது இருக்கிறதான எதிரி படையின் குதிரைகளை பார்த்தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி பார்த்தது அக்கினிமயமான குதிரைகளை பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளை நிறுத்துகிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். நமக்காக நம் தேசத்தில் அல்லது இந்த மறைமலை நகர், இந்த மலையை சுற்றிலும் அவர் அக்கினி குதிரைகளோடு ஆத்துமாக்களை ரட்சிக்க, ஜனங்களை விடுவிக்க அவர் பிரசன்னராய் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அக்கினிமயமான குதிரைகள். ஓ நன்றி. அவர் ஏறுகிற அக்கினி பிரகாசிக்கிற கர்த்தர். முதலாவது தேசத்தை நிரப்புகிறார். யாக்கோபின் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக. இங்க பஞ்சம் தான் இருக்கிற சூழ்நிலை, வறுமைதான், அதை பார்த்து நாம் கலங்க தேவையில்லை. இருக்கிற சூழ்நிலை நெருக்கம் தான், அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். நமக்காக அந்நிய தேசத்தை நிரப்புகிறவர் நம்மை ஆசீர்வதிக்க இந்த ஆலயத்தில் அவர் பிரசன்னராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடி நிரப்புகிற தேவன். ரூத்துக்காக போவாசின் நிலத்தை நிரப்பின தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது இங்கே பார்க்கிறோம், இந்த தீர்க்கதரிசியினுடைய எதிரி ஸ்தோத்திரம் குதிரைகளோடு வந்தபோது சர்வ வல்லமையுள்ள தேவன் அக்கினிமயமான வித்தியாசமான குதிரைகள். இது அக்கினி, எரிகிற அக்கினி. நம் ஆண்டவர் அவர் பட்சிக்கிற அக்கினி. இன்றைக்கும் சபைகள் வளராதபடி, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாதபடி இப்படிப்பட்ட எதிரி செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை பார்க்கும்போது அதை பார்த்து சிலர்கள் பயந்து விடுகிறீர்கள். பயப்படாதீர்கள். நம்மை சுற்றிலும் அக்கினி ரதங்களின் குதிரைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதை நாம் காணும் பொழுது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்மை மேற்கொள்ள முடியாது. இதே தீர்க்கதரிசி அந்த எதிரி படைகளை அழிக்காதபடி தேவனிடத்தில் செபித்து விடுவித்தார். ஏன்? ஆமென், அவர் ஆவியில் வளர்ந்தபடினாலே. இதே அந்த தீர்க்கதரிசி அவர் ஸ்தோத்திரம் வரும்பொழுது சின்ன குழந்தைங்க எல்லாம் மொட்டத்தலையா என்று சொல்லி கேலி செய்த போது அவன் பார்த்து சொன்ன அடுத்த செகண்டில் கரடியில் வந்து 30க்கு மேற்பட்ட குழந்தைகளை 30 குழந்தைகளை பீரிட்டு போட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தீர்க்கதரிசியை பார்க்கிறாங்க. எதிரி படைகளுடைய குதிரையை பார்க்கல, அக்கினிமயமான ஸ்தோத்திரம் அந்த அக்கினி ரதங்களோடு இருக்கிற குதிரைகளை பார்த்தபடினாலே அவர்களை இந்த ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி அழிக்காதபடி வேண்டிக் கொண்டு அவர்களை விடுவித்தார். கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஆராதனையில இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக மற்றவர்களை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நடந்திருக்கிறது. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் நிறைய தடையா இருக்கிறது. ஆனால் செபித்து வருகிறவருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், கர்த்தர் அவைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம்மை நிரப்பினவர், இரண்டாவது ஆலயத்தை நிரப்பினவர், மூன்றாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட மற்றவர்களை நிரப்புகிறவர். இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து நன்றி சொல்லுகிறேன். சில வேளை நடக்காததை போல இருக்கலாம், எனக்கு நடக்க மாட்டது, மற்றவர்களுக்கு நடக்கிறது. மற்றவர்களுக்கு நடந்தாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தின் பங்கை கர்த்தர் நமக்கு தர அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் யாரும் கண்களை மூடி செபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக, யாக்கோபின் குடும்பத்திற்காக
அவர் எகிப்தின் தேசத்தின் தானியங்களை அவர் நிரப்பினார். ஹalleluya. ஓ ரஷந்துரமா ரிகதுலன ஷஹரதுரா. ரூத்துக்காக போவாசின் நிலத்தை ஆண்டவர் நிரப்பினார். கடன் பிரச்சனை என்பதுதான அந்த ஊழியக்காரரின் சொந்த குடும்பத்திற்காக அந்நிய பாத்திரங்களை அவர் நிரப்புகிறார். எதிரான பிசாசு நமக்கு எதிராக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேலைக்காரனை போல பிசாசு செய்கிற காரியத்தை பார்ப்பதை தவிர்த்து நமக்கு பின்னால் அந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதத்தின் குதிரைகள் இருந்தது. எங்கள் தேசத்தின் மலையை சுற்றிலும் அந்த அக்கினிமயமான ரதத்தின் குதிரையின் மகிமை எங்கள் தேசத்தில் உண்டாவதாக. அதை பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனமே, நீ பயப்படாதிருங்கள். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இஸ்ரவேல் பிரிவு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களை வைத்து ஏந்துகிற தேவன், சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தையின் நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. என்னுடைய வாழ்வில் நடக்காது மற்றவர்கள் நடக்குது என்று சொல்லி கலங்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். அதை நிரப்புகிறவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய பங்கை கொடுக்கும்படியா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா மற்றவர்களை ஆண்டவர் நிரப்புகிறார். ஹalleluya. என் பாத்திரம் நிரம்பி 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 என் பாத்திரத்தை நிரப்புகிறது. என்ன நிரப்பினவர்? எங்கள் ஆலயத்தை நிரப்பினவர், எங்கள் குடியிருந்த எல்லாவற்றையும் நிரப்பினவர். ஹalleluya. அதற்கு திராட்சரசம் குறையப்பட்ட போது கச்சாடியை கண்ணீரால் நிரப்பினார்கள். திராட்சரசம் திருப்தி அடைந்தது. ஹalleluya. திராட்சரசத்தை குடித்தவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அதுதான் நிறைவு. இந்த மாதத்தினுடைய இந்த வார்த்தைப்படியே உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற கிருபை இந்த ஆராதனை மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் உங்களை மூடுவதாக. நிரம்பி 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 ஆவியானவரே என்னை ஊற்றிடுவே. ஆவியானவரே என்னை ஊற்றிடுவே. தாகத்தோடு பாரத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்துள்ளோ. நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும், உங்கள் ஆவியை ஊற்றிடுவே. தாகத்தோடு பாரத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்துள்ளோ. நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும், உங்கள் ஆவியை ஊற்றிடுவே. நிரம்பி 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 நிரப்புங்கவா. நிரம்பி 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 நிரம்பி. ஆதி நாட்களில் நடந்தது போல் இக்காலத்திலும் எங்களை நிரப்பும். ஆதி நாட்களில் நடந்தது போல் இக்காலத்திலும் அத்தியேறிய எங்களை பயன்படுத்தும். எழுப்புதல் அத்தியேறிய எங்களை பயன்படுத்தும்.
நீரம்பி 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 வருகிறோமே. வாழ்கிறோம் நீரம்பி 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 வருகிறோமே. அந்நிய பாத்திரங்களை நிரப்புகிறது. அந்நிய தேசத்தை ஸ்தோத்திரம் நிரப்பின ஆண்டவர் ஒரு மனிதனை முழுமையாய் நிரப்பின ஆண்டவர், ஆலயத்தை நிரப்பின ஆண்டவர், ரூத்துக்காக போவாசை நிலத்தை நிரப்பின ஆண்டவர், தீர்க்கதரிசிக்கு எதிரி படையின் குதிரைகளுக்கு எதிராக அக்கினியின் குதிரை ரதங்களோடு நிற்கிறதான மலையின் சுற்றிலும் நிரப்பின ஆண்டவர். உங்கள் குடும்பத்தை நிரப்புவாராக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்புவாராக, உங்கள் பதில் உங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் நிரப்புவாராக. ஏன் நிரப்புகிறார்? எகிப்தின் தேசத்தை நிரப்புவதற்கு என்ன காரணம்? யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யாக்கோபின் குடும்பத்தின் சந்ததியை அங்கு பெரிய ஜாதியாக்க ஆண்டவர் நிரப்புகிறார். இன்றைக்கும் இந்த மாதத்தில் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நமக்காக மற்றவர்களை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் சர்வவல்லமையுள்ளது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண உங்களை ரட்சிப்பினால் நிரப்புவாராம். தரித்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செழிப்பை காண அபிஷேகத்தால் நிரப்புவாராக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. எப்படி செய்திருக்காய்? எங்கள் தேசத்தில் மலையை சுற்றிலும் அக்கினி ரதங்களின் குதிரைகளை நிறுத்தி பாதுகாத்த தேவன் தேசத்தின் சபைகளிலே அப்படிப்பட்ட கிருபை உண்டாவதாக. எங்கள் தேசத்தில் கூடிய சபை குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்கள், பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதிரான மூன்றாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அலைக்கு உலைக்கு காத்துக் கொள்கிறார். வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதம். நீங்க பேசினதுக்காக கனமகிமை துதிக்க ஒருவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் மற்றவர்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.